விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயரிடம் சுமார் 12 மணி நேரம் விசாரணை. விசாரணையின் போது போலீசார் துப்பாக்கி முனையில் முரட்டி தாக்க முற்பட்டதாக மார்க்கண்டேயன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் பதிவு போட்டவர்கள் மீது குண்டாஸ் பாய்ந்தது. ஒரு பாட்டியை பிடிக்க 5 தனிப்படை அமைத்தனர். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். இல்ல, ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்துருப்போம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை நான் ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசலாம். பேசினா உங்களுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் குறித்து ஆலோசனை செய்யப்படும் என ஜே.பி. நட்டா கூறியதாக கரப்பான்பூச்சி கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவு. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டக்காரர்கள் ஓயப் போவதில்லை எனவும் திட்டவட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என சோனம்வாங்சு கடிதம். சிஜேபி குழுவினரை நாடாளுமன்றத்திற்குள் அனுமதித்து கோரிக்கைகளை கேட்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது போலீசார்கள் மீது கற்களை வீசும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பேரிகார்டுகளை சூறையாடி கற்களை வீசி போர்க்களம் போல் காட்சியளித்த டெல்லி. டெல்லியில் ராணுவ வீரர்களை களமிறக்கவில்லை என இந்திய ராணுவம் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். கரப்பான்பூச்சி கட்சியின் போராட்டத்தை அடுத்து ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டதாக செய்தி பரவிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு மிகவும் எதிரான பிரதமர் மோடிதான். கேள்விகளை கேட்கும் மாணவர்களை மத்திய அரசு ஒடுக்குகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்கள் தொடர் பாதிப்பிற்கும் மன அழுத்தத்திற்கும் உள்ளாவதால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என டிவிகே ஐடி விங் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது காவல்துறை நடத்திய அத்துமீறலை வன்மையாக கண்டிப்பதாக தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஆவேசம். டெல்லியிலிருந்து வரும் காட்சிகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் கண்டனம். நீட் விவகாரத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டம் சரியானது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என 80 விழுக்காடினர்கள் சத்தியம் சர்வேகள் கருத்து. சென்னை சேத்துப்பட்டில் உள்ள கழிவுகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் ஆய்வு. நாள்தோறும் 100 டன் இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவது குறித்து கேட்டறிந்தார். தமிழகம் முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிராக அதிரடி சோதனையில் 358 பேர் கைது செய்யப்பட்டு சுமார் 341 கிலோ கஞ்சா பறிமுதல். ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகளும் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்த போலீசார். போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து தனக்கு நேர்ந்ததை சொல்லும்படி வற்புறுத்தக்கூடாது. விசாரணை என்ற பெயரில் குழந்தைகளின் உரிமைகளை மீற அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அலுவலகத்தில் நாளை எதிர்க்கட்சிகள் ஆலோசனை. குளிர்கால கூட்டத்தொடரில் முதல் நாள் பாதியிலேயே முடிந்த நிலையில் அடுத்த கட்டம் குறித்து பேச எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கு வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்த கோரிய வழக்கு சிபிஐ தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தொடர்ச்சியாக வாதங்களை முன்வைக்க வழக்கு நாளைக்கு ஒத்திவைப்பு. தமிழகத்தில் 4 இடங்களில் சதமடித்தவைகள். அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதிகள் 102.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு.
சென்னை புறநகர் பகுதிகளான OMR, ECRல் கனமழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். காவிரி நீரை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஜூன், ஜூலை மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை முழுமையாக பெற கர்நாடகாவுக்கு அழுத்தம் தர வேண்டும் எனவும் கோரிக்கை. முதலமைச்சர் விஜய் உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட தாவேக நிர்வாகிகள், தொண்டர்கள். அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்த தாவேக உறுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே ஹோட்டலில் உணவு சாப்பிட்ட சிறுவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளியை வம்பிழுத்து தாக்குதல். தாவேக்கு நிர்வாகிகள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சச்சல்லா, மான்கோட், மெய்ந்தர் பகுதி மக்களின் இயல்பு நிலை பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். ஜீப்புகள், மரக்கட்டைகள் உள்ளிட்டவற்றை சுருட்டி சென்ற அதிர்ச்சி காட்சி. बहुत बड़ा नुकसान हो चुका है यहाँ पे। आप देख सकते हो, आप ये हालत है, ये देखो। உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் டேராடூன், முசோரி நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. சாலையின் பாதி பகுதி சேர்ந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கும் பணிகள் தீவிரம். ஈரான், அமெரிக்கா இடையே தாக்குதல் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற உத்தரவு. அண்டை நாடுகளுக்கு சென்று தாயகம் திரும்பவும் இந்திய வெளியுறவுத்துறை அவசர அழைப்பு. மைதானத்திற்கு வெளியே பேசப்படும் பேச்சுக்கள் ஒருபோதும் எனது விளையாட்டை தீர்மானிப்பதில்லை. ஓய்வு குறித்து சர்ச்சை எழுந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா விளக்கம். FIFA கால்பந்து உலகக்கோப்பையும் T20 உலகக்கோப்பையும் ஐரோப்பாவில் ஜூன் மாதம் நடைபெறும் என அறிவிப்பு. கால்பந்து உலகக்கோப்பை மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின் நாட்டிலும், T20 உலகக்கோப்பை இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து நாட்டிலும் நடைபெறுகிறது.